ஹலோ ட்ரேடர்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? உங்கள் ட்ரேடெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நாம் இப்போ இந்த வீடியோவில் 15 நிமிஷத்தோட டிமாண்டை மார்க் பண்ணிவிட்டு அந்த டிமாண்டுக்கு வந்துச்சுன்னா நாம் எப்படி என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வாரத்தில் நம்ம என்னென்ன லெவல் கொடுத்துருந்தோம், எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு போயிடலாம். ஸோ இங்கே ஹெச்டிஎஃப்சி லெவல் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே ஒரு செல்லோபி இந்த இடத்துக்கு வந்து செல் ஆகிறதுக்கு வாய்ப்புன்னு கொடுத்துருக்கேன். ஹெச்சிஎல் டேக் கொடுத்துருக்கேன். ஒன்று இந்த லோவை ஸ்வீப் பண்ணிவிட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலேயோ இல்லைனா அதை உடச்சி பாடி க்ளோஸ் பண்ணி மறுபடியும் கீழே போகலாம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். தென் ஹெச்டிஎஃப்சி லைஃப் கொடுத்துருக்குறேன். தென் நெஸ்லே இந்தியா, பாரத் பெட்ரோலியம் கொடுத்துருக்குறேன். ஸோ நெஸ்லே இந்தியாவில் வந்து என்ட்ரி எடுத்துகிட்டு வரோம். தென் ஹெச்டிஎஃப்சியில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போயிட்டு ஜஸ்ட் விக் வெளில வச்சு பாடி தூக்கிக்குள்ளே க்ளோஸ் பண்ணிட்டு அங்கேருந்து நம்ம டிபி நோக்கி போயிருக்கு. எஸ் இங்கே சொன்ன மாதிரி ஹெச்டிஎஃப்சியில் என்ன பண்ணியிருக்கான், நேராக கீழே வந்தான், அந்த லோவை கட் பண்ணியிருக்கான். கட் பண்ணிட்டு விக்கு வெளியில் இருக்குது, ஆனால் பாடி உள்ளே இருக்கு பாருங்க. ஸோ இது வந்து அக்ரெசிவ் என்ட்ரி. இங்கேருந்து மார்க்கெட் மேலே மூவ் ஆயிருக்கான். தென் பாரத் பெட்ரோல் என்ன பண்ணால் அங்கேருந்து பை மூவ்மெண்ட் பார்த்துருப்போம், ஆனால் சோச்சு கொடுத்துருக்க மாட்டான். அதுக்கு பதிலாக கீழே ஓட, இதுக்கு பேர் தான் ஃப்ளிப் என்ட்ரி. நம்ம ஒரு இடத்துல பை பார்ப்போம், அந்த இடம் என்ன ஆகும், செல்லாக மாறும். அதுக்கான நல்ல உதாரணம் இந்த சார்ட்டு. ஸோ நெஸ்லே இந்தியா நம்ம மார்க் பண்ணி கொடுத்த இடத்துல வந்து என்ட்ரி எடுத்துட்டு அங்கேருந்து கீழே விழுந்துட்டு இருக்கான். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே நம்ம மார்க் பண்ணி நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் கொடுக்குறோம். ஒருவேளை இந்த லெவல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க் நான் கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ நான் கொடுக்குற லெவல்ஸ் எல்லாமே எஸ்எம்சி, அதாவது ஸ்மார்ட் மணி கான்செப்டை பயன்படுத்தி 15 நிமிஷத்தில் மார்க்கெட் செக்ஷன் லாக் பண்ணிவிட்டு அங்கே இருக்க சப்ளை டிமாண்டை மார்க் பண்ணி கொடுக்குறேன். அந்த சப்ளை டிமாண்டுக்கு வந்துச்சுன்னா எப்படி என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ உங்களுக்கு நம்மளுடைய எஸ்எம்சி படிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இங்கே இருக்க கம்ப்ளீட் எஸ்எம்சி கோர்ஸ் போகலாம். தென் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ராடே மட்டுமே பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா இந்த லேர்ன் ஆர்ட் ஆஃப் த இன்ட்ராடே ட்ரேடிங், இது பார்த்தீங்கன்னா லோ டைம் ஃப்ரேமில் எப்படி தினசரி ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருப்பேன் இந்த இன்ட்ராடே கோர்ஸில். இதுவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சப்போஸ் இது ரெண்டுமே சேர்த்து படிக்கணும் அப்படின்னா கோம்போ ஆஃபர்லேயும் கொடுத்துட்ருக்குறோம். உங்களுக்கு எது வேணுமோ அது வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வீக் போல் நம்ம இதில் இன்னும் ஒரு புதிய கோர்ஸ் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு அந்த கோர்ஸ் வேணும், டிஸ்கவுண்ட் ஆஃபரில் வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே தர வாட்ஸ்அப் நம்பரில் இப்போவே புக் பண்ணிக்கலாம். கோர்ஸு நெக்ஸ்ட் வீக் போல் ரிலீஸ் ஆகும். ஸோ நீங்கள் இங்கேருந்து ஒரு கம்ப்ளீட் எஸ்எம்சி கோர்ஸ் படிச்சுட்டு போகிறீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஹையர் டைம் ஃப்ரேம் உங்களை லாக் பண்ண சொல்லுவேன் மார்க்கெட் செக்ஸரை. அதுக்கப்புறம் மிடில் டைம் ஃப்ரேம் லாக் பண்ண சொல்லுவேன். அதுக்கப்புறம் லோவர் டைம் ஃப்ரேம். ஸோ நம்ம இன்ட்ராடே ட்ரேட் எடுக்கும்போது 15 நிமிஷத்தில் சப்ளை டிமாண்ட் மார்க் பண்ண சொல்லி உங்களுக்கு கற்றுக் கொடுப்போம். அந்த மாதிரி கற்றுக் கொடுக்கும்போது தான் இப்போ நம்ம ஒரு ட்ரேட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி முதல் விஷயமா மார்க்கெட்டில் எங்கே ப்ராப்பரான டிமாண்ட் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கணும். அதுதான் முக்கியமான வேலை. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் மார்க் பண்ணியிருக்கேன், இது வந்து எனக்கு ஒரு டிமாண்டாக இருக்குது அப்படின்னு நான் மார்க் பண்ணுறேன். ஸோ அதுக்கான ரீசன் நமக்கு தெரிஞ்சிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா 15 நிமிஷத்தில் பை ஓப். ஏன் இதை 15 நிமிஷம் பை ஓப்னு சொல்கிறோம், மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், இங்கே இருக்க ஹையை எடுத்துகிட்டு கீழே வந்திருக்கான். ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், லிக்விட் ஸ்வீப் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதை லிக்விட் ஸ்வீப் பண்ணிட்டோன்னா என்ன பண்ணியிருக்கணும், நேராக இந்த லிக்விட் ஒருத்தா இருந்தால் நேராக இதை வந்து உடச்சிருக்கணும். இப்போ இது என்ன பண்ணிட்டான், இங்கே உள்ள லிக்விட் ஸ்வீப் பண்ணிட்டான். அப்போ என்ன நடக்க போகுது, மார்க்கெட்டு மேலே போய் உடைக்க போகுது. ஸோ அது எங்கே உடையுதுன்னு பார்ப்போம். உடஞ்சதுக்கப்புறம் இந்த டிமாண்டு இல்லைங்கிறத காட்டுறேன். ஏன்னா ஒரு டிமாண்ட் இருந்துச்சுன்னா அது போய் சப்ளை உடைக்கணும், ஒரு சப்ளை இருந்துச்சுன்னா டிமாண்டை போய் உடைக்கணும். ஸோ என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். மார்க்கெட்டு என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல தொட்டுட்டு மார்க்கெட் இங்கேருந்து ரியாக்ட் பண்ணுறான். ரியாக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறான், மறுபடியும் கீழே வரணும் மேலே போகிறோன்னு பார்ப்போம். நான் எப்போதுமே ஒரு ட்ரேட் எடுக்க முன்னாடி என்னோட டிமாண்ட் என்ன பண்ண சொல்லுவேன், 50% மிட்டிகேட் பண்ணுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். ரெண்டாவது இந்த ஆர்டர் பிளாக் பார்த்தீங்கன்னா 50% ஆர்டர் பிளாக்கு. ஸோ மார்க்கெட்டு இந்த ஆர்டர் பிளாக்கை 50% மிட்டிகேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ இந்த லெவலுக்கு வரட்டும், ஏன்னா இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துகிட்டு கீழே எஸ்எல் வைப்பாங்க. இந்த ஸ்டாப் லாஸ் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே போய்ட்டும் திரும்பி வரலாம், இங்கே வராமல் கூட போகலாம், அது பிரச்சனை கிடையாது. பட் அந்த இடத்துல ஒரு டிமாண்ட் இருக்குன்னு மார்க் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ என்ன பண்ணிட்டான், மார்க்கெட்டு இங்கேருந்து போய் இந்த ஹையை, அதாவது இதுக்கு மேலே என்ன நடந்திருக்கு, பிஓஎஸ் பண்ணி வச்சிருக்கிறான். அப்போ பிஓஎஸ் பண்ணால் என்னாச்சு, பிரேக் ஆஃப் செஷன் நடந்திருக்கு. பிரேக் ஆஃப் செஷன் என்ன அர்த்தம், மார்க்கெட் கண்டினியூ ஆக போகுதுன்னு அர்த்தம். மார்க்கெட்டு மேல் நோக்கி புல்லிஸாக போயிட்டுருக்கு அப்படின்னு இந்த இடத்துல சொல்லிட்டான். அப்போ இங்கேருந்து போகிற இப்படி போயிட்டு இருப்பானா, இல்லை வந்து என்ன பண்ணணும், ப்ராப்பரான ஒரு ஆர்டர் பிளாக்ல என்ட்ரி எடுத்துகிட்டு போகணும். அது என்ன, ஆல்ரெடி இங்கே ஒரு என்ட்ரி ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், இழுத்து வைக்கிறோம். இந்த அளவுக்கு மார்க்கெட் வந்திருக்கு. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இடமே என்னாச்சு, டபுள் பாட்டம் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி டபுள் பாட்டம் வைக்கிறது நமக்கு நல்லது தான். ஏன்னா இங்கேயும் ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பாங்க, இங்கேயும் ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பாங்க. இந்த ஸ்டாப் லாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட என்ட்ரியில் மார்க்கெட் என்ன பண்ணுவான், என்ட்ரி எடுக்க வருவான். இதுதான் நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ என்னாச்சுன்னா இந்த ஆர்டர் பிளாக் ஒருத்துங்கிறத ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிச்சு. ப்ரீவியஸ் லோ எடுத்து வச்சுருக்கான், ப்ரீவியஸ் ஹையை ஸ்வீப் பண்ணிட்டு வந்து அந்த லோ உடச்சி வைக்க மேலே போயிருக்கான். அப்போ இந்த இடத்துல இருக்க ஆர்டர் பிளாக்கு பக்காவாக இருக்குது.
இங்கே இம்பேலன்ஸோட இருக்குது. இங்கேருந்து போய் ஒரு சப்ளையை உடச்சி வச்சுருக்கான். இந்த ஆர்டர் பிளாக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னது நம்ம என்ன பண்ணோம், ஜோனை வேலிடேட் பண்ணிட்டோம். எஸ், நம்ம இப்போ இந்த இடத்துல இந்த இடத்துல இந்தியா கிடையாது. ஒரு ஆர்டர் பிளாக் எவ்வளோ தூரம் வேலிட்னா 50% வரைக்கும் என்ன பண்ணலாம், அது ஸ்டில் ஆக்டிவாக இருக்கும். ஒரு ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணி வச்சிருக்கோம்னா குறைஞ்சபட்சம் 50% ஆகுது அதை மிட்டிகேட் பண்ணணும். அது வரைக்கும் அதில் ஃப்ரெஷ்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம இந்த இடத்துக்கு நம்ம நம்ம லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், என்ட்ரி டைம் ஃப்ரேம் மாற்றிக்கலாம். ஸோ மார்க்கெட் இன்னும் நமக்கு லெவலுக்கு வரல. ஸோ மார்க்கெட் அங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. என்னோட ஆர்டர் பிளாக்கு வந்தால் மட்டும்தான், நான் எதிர்பார்க்குற பர்சன்டேஜ் தொட்டால் மட்டும்தான் ட்ரேடுக்குள்ளே போவேன் அப்படின்னு. இப்போ இந்த கேனில் பாருங்கள், கரெக்டாக நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கோமே அந்த லெவலுக்கு வந்திருப்போம். எஸ், இந்த லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறமே நான் என்ன பண்ணுவேன், என்னோட என்ட்ரி டைம் ஃப்ரேம்னா லோவர் டைம் ஃப்ரேமுக்கு நான் மாறிடுவேன். எஸ், இப்போ நம்ம என்ன பண்ணோம், லோவர் டைமில் போயாச்சு. நான் எதிர்பார்த்த மாதிரி 50% வந்துட்டான். ஏன்னா அப்போ தான் அட்லீஸ்ட் கீழே ஸ்டாப் லாஸ் வச்சா கூட நம்ம சேஃபாக சால்வ் பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல எனக்கு லோவர் டைம் ஃப்ரேம் மார்க்கெட் என்ன பண்ணணும்னு பார்க்கணும். இங்கே லோ இருக்குது, இங்கே ஒரு ஹை இருக்குது, அடுத்து இங்கே லோ இருக்குது. இப்போ இங்கே பாருங்க, லோ டைம் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், ஹை லோ மறுபடியும் ஹை லோ வச்சு ஹை வச்சு லோ வச்சு மார்க்கெட் கீழே இருக்கும். ஸோ இப்போ இங்கேருந்து கீழே இறங்கினவன் ஒரு நிமிஷத்தில் நம்ம என்ட்ரி டைம் ஃப்ரேம் ஒரு நிமிஷம் மார்க்கெட் என்ன பேரிஸாக வந்துட்டு இருக்கான். அப்போ இதோட ட்ரெண்டை கன்டினியூ பண்ண நினச்சா இந்த மாதிரி இப்படி கீழே போயிட்டு இப்படியே கீழே போயிட்டு இந்த லெவலை உடச்சிட்டு அவன் பாட்டில் போயிட்டு இருப்பான். இதுக்கு பேர் ட்ரெண்டு கண்டினியூஷன். அப்போ என்ன பண்ணணும், ட்ரெண்டு மாற்றணும். அதனால தான் இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணி வச்சிருக்கோம். இங்கேருந்து வர்றவன் பியரிஸ். இப்போ இந்த பியரிஸ் என்ன மாறணும், புல்லிஸாக மாறணும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கண்டிஷன் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல இங்கே போய் உடையதானே, இதை நம்ம டெக்னிக்கலாக என்ன சொல்கிறோம், எம் சோக்குன்னு சொல்கிறோம். இது பேர் மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரட்னு சொல்லுவாங்க டெக்னிக்கலி. இதை போய் உடச்சோம். ஏன்னா ரீசன் கை பார்க்குறேன், ரீசன் கை இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல எனக்கு எந்த ரீசன் கை எடுக்கலை. அப்போ இங்கே போய் உடச்சானா ஓகே, ட்ரெண்டை பியரிஸ்லேருந்து புல்லிஸாக மாற்றினா அப்படின்னு அர்த்தம். ஸோ உடையதானு பார்க்குறேன். மார்க்கெட்டு ரெண்டு விஷயம் பண்ணலாம். ட்ரெண்டை கன்டினியூ பண்ணால் இந்த போய் லோ உடச்சிருவான். ட்ரெண்ட் ரிவர்சல் பண்ணால் இதை போய் உடச்சிருவான். மார்க்கெட் இங்கே இருக்கும்போது இங்கே போய் உடையுதா அப்படின்னு நம்ம பிளான் பண்ணி பார்க்குறோம். பார்ப்போம், மார்க்கெட் இந்த உடஞ்சா தான் ட்ரேடு, உடையலைன்னா ட்ரேடு இல்லை. மார்க்கெட் மேலே வரைக்கும் போயிருக்கான், ஆனால் இன்னும் தொடலை. ஸோ திரும்பி கீழே கூட வரலாம், நமக்கு அது விஷயம் கிடையாது. தொட்டா தான், அது உடச்சா தான் நமக்கு ட்ரேடுன்னு பிளான். எஸ், எக்ஸாக்ட் என்ன வேணும், நான் எதிர்பார்த்த மாதிரி பாடி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ரெண்டு விஷயம் நடக்கலாம். ஒன்று விக்கு விடலாம், இல்லைனா பாடி க்ளோஸ் கூட பண்ணலாம். ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜி படி நான் அந்த இடத்துல என்ன பாடி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஹை ப்ராபபிலிட்டி செட்டப் பார்ப்பேன். ஓகே, அப்போ என்ன நினச்சி மார்க்கெட் இந்த மாதிரி இங்கேருந்து பேரிஸ் ஆனவன் இல்லை நான் புல்லிஸாக மாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ இந்த மாதிரி புல்லிஸாக இருக்கும்போது நம்ம என்ன பார்ப்போம், இந்த இடத்துல இம்பேலன்ஸோட ஏதாவது ஆர்டர் பிளாக் இருக்கான்னு பார்ப்போம். ஏன் மார்க்கெட் கீழே வரணும், என்ட்ரி எடுத்துகிட்டு மார்க்கெட்டுக்கு மேலே போகணும், இதுதான் ரூல். அப்போ கீழே எங்கேயாவது நமக்கு இம்பேலன்ஸோட ஆர்டர் பிளாக் இருந்துச்சுன்னா நான் அங்கே என்ட்ரி எடுப்பேன். ஸோ அப்போ நான் என்ன பார்க்க போகிறேன், இங்கேருந்து ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கான்னு பார்க்க போகிறேன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணிட்டான், இங்கே ஆல்ரெடி மிட்டிகேட் ஆயிருக்கான். ஸோ லோ டைம் ஃப்ரேமு. ஸோ ரொம்ப மைன்யூட்டாக பண்ணி பார்த்தோம்னா இந்த இடத்துல இருக்குது. ஒருவேளை இன்னும் கொஞ்சம் பெண்டிங் ஆர்டர் இருக்குன்னு சொன்னால் இங்கே வரலாம், அப்படி இல்லாட்டி மேலே தூக்கிட்டு போகலாம். அது இல்லாமல் வேறு ஏதாவது இம்பேலன்ஸோட ஆர்டர் பிளாக் இருக்கான்னு பார்க்குறேன். ஆல்ரெடி இங்கே லோ ஸ்வீப் பண்ணியிருக்கான், இங்கே ஹை நோக்கி போயிட்டு இருக்கான், இங்கே ஹையை உடச்சி பாடி க்ளோஸ் பண்ணிட்டான். அப்போ இங்கே இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததும் என்னாச்சு, இங்கே ஒருத்துன்னு காமிச்சிட்டான். ஏன்னா பாடி க்ளோஸ் ஆயிடுச்சு. இங்கேருந்து மார்க்கெட் மேலே இருக்கும்போது ஏதாவது ஒரு ஃபேர் வேலைக்கு விட்டு போயிருக்கான்னு பார்க்குறேன். ஸோ இந்த இடத்துல இந்த இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டான். அங்கேருந்து எல்லா ஹை லோவே என்ன பண்ணிட்டான், அழகாக ஏறி இறங்கி மார்க்கெட்டு புல்லிஸாக அப்படி போயிட்டுருக்கான். அப்போ இங்கே மேலே போயிட்டான். அப்போ என்னாச்சு, இந்த எந்த இடத்துலையுமே என்ன சொல்லணும், எஃப்இஜி இல்லை. ஸோ மார்க்கெட் எந்தெந்த இடத்துல என்ட்ரி எடுக்க வாய்ப்பு இருக்குது, 3 இடங்களில் மார்க்கெட் என்ட்ரி எடுக்கலாம். ஒன்று நம்ம மார்க் பண்ணி வச்சுக்க ஆர்டர் பிளாக் வரலாம், இல்லை இங்கே ஏதாவது பேர் வேலைக்கு இருந்தால் அதில் என்ட்ரி எடுத்துகிட்டு போகலாம், இல்லைன்னா அவனுக்கு என்ன பண்ணலாம், ஆர்டர் ஃப்ளோவில் தூக்கிட்டு போயிடலாம். அப்போது நமக்கு எந்த இடத்துல என்ட்ரி எடுப்பான்னு நமக்கு தெரியாது. ஆனால் எதுலாம் என்ட்ரி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு மட்டும் தெரியும். அப்போ என்னென்னா இங்கேருந்து தூக்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணால் ஆர்டர் ஃப்ளோவிலே நம்ம என்ட்ரி வைக்கணும்னு நினச்சோம்னா இங்கே என்ட்ரி எடுத்துடலாம். இந்த லோவில் தான் நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஏன்னா மேலே ஏறிட்டு கீழே இறங்கி மறுபடியும் மேலே போகிறோம். அப்போ இந்த லோவில் ஸ்டாப் லாஸ் வச்சிடணும். இங்கேருந்து நம்ம என்ன பண்ணலாம், 1:2 1:3 இன்டர்டேனா 1:2 ஆர் 1:3 பிளான் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த ரீசன் கை எப்படி ஓடும், ஏன்னா அவன் லோவில் தூக்கிட்டு போகிறான், கண்டிப்பாக இந்த ரீசன் கை தான் உடைப்பான். ஸோ இதுவே நமக்கு நல்ல ட்ரேடு. சப்போஸ் கீழே வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த இடத்துல லெவலை உடச்சி கீழே போகலாம். இந்த இடத்துல கீழே வரது வாய்ப்பு கம்மி. ஏன், நம்ம ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரட் கொடுத்து தான் பார்த்துட்டு போகிறோம். ஸோ மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அப்படியே தப்பாக நடந்தாலும் ஸ்டாப் லாஸை இங்கே வச்சுருது சேஃபர் சைடு. ஏன்னா சில நேரங்களில் நான் என்ன பண்ணுவேன், எஸ்எல்ஏ இங்கே வைக்க சொல்லுவேன். எப்போ நம்ம என்ட்ரி இங்கே எடுக்கும் பட்சத்தில், ஏன்னா மார்க்கெட் இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு கீழே வருவோம் அப்படின்னு. இப்போ என்னென்னா இந்த இடத்துல போதுமான ஃபேர்வெல் கேப்பே கிடையாது. அப்போ இந்த இடத்துல மார்க்கெட்டு திரும்பி வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஏதாவது ஒரு ஆர்டர் பிளாக்கோ எஃப்இஜியோ விட்டுட்டு போயிருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணுவோம், மார்க்கெட் திரும்பி வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்க லாஸ்ட்டு பை ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தால் செல் மூமெண்ட், இதுதான் நம்ம லாஸ்ட் உள்ளது.
ஆர்டர் ஃப்ளோ. அப்போ இந்த ஆர்டர் ஃப்ளோவில் தூக்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த லெவலை மார்க் பண்ணிட்டு இது கீழே எஸ்எல் வச்சலாம், இல்லை சேஃபர் சைடு இந்த லோவுக்கு வச்சுக்கலாம். மார்க்கெட் மேலே ஏற ஏற நம்ம ஸ்டாப் லாஸை மூவ் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துலேருந்து என்ட்ரி எடுத்துகிட்டு போகணும் மார்க்கெட் மேலே உடனே போகணும். ஏன்னா மேலே பாடி இருக்கனால லோ டைம் ஃப்ரேமே அக்ரெசிவாக நீங்கள் என்ட்ரிக்கு போகலாம். இப்படி வந்துட்டு போகணும் அவசியம் கிடையாது. என்ன பண்ணுறான சில நேரங்களில் இந்த மாதிரி வைப்பான், அடுத்த கேண்டில் இப்படி வைப்பான், 3வது கேண்டில் 4வது கேண்ட்லேயே போய் டிபி உடச்சிருவோம். திரும்பி நம்ம இங்கே வருவோம், இந்த இடத்துல என்ட்ரி எடுப்போம், நம்ம பார்த்துட்டு இருப்போம், அந்த இடத்துல வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போ பாடி க்ளோஸ் ஆகி மேலே இருக்கோ அந்த கேண்டில் என்ட்ரி போனோம்னா என்ட்ரி மிஸ்ஸே ஆகுது. இந்த ஹைலே வச்சோம்னா நமக்கு ஒருபோதும் என்ட்ரி மிஸ் ஆகுது. இல்லை ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு போட்டோம்னா சில நேரங்களில் என்ட்ரி மிஸ் ஆகுது. அதை பார்த்துக்கிறங்க. உங்களுக்கு எந்த மாதிரி செட்டப் வருங்கிறது அதுதான் ரேட். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுறான், இந்த இடத்துல பிளான் பண்ணிட்டோம். மார்க்கெட் என்ன பண்ணுறான்னு பார்க்கணும். அங்கே நிற்கிறான், கீழே இறங்குறான். எஸ், இப்போ என்ன பண்ணால் கீழே இறங்கி நான் செல் அடிக்கிற மாதிரி காமிச்சிட்டு டக்குன்னு போயிட்டான். இந்த ஒரு போர்ஸு போதும் நமக்கு என்னது, ஓகே மார்க்கெட் நம்ம டேரக்ஷனாக போதும். நம்ம ஆல்ரெடி இந்த ஹையில் என்ட்ரியே பிளான் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம ட்ரேடில் இருக்கோம். அடுத்து என்ன நடக்கும் பாருங்கள். அடுத்து கீழே வந்து லோ உடைச்சானா ஸ்டாப் லாஸு, மேலே போய் ஹையை உடைச்சானா டிபி. என்ன நடக்கும் பார்க்கலாம். இந்த என்ட்ரிக்கு பேர் நாம் வைக்கிற பேர் ஆர்டர் ஃப்ளோ என்ட்ரி. ஸோ மார்க்கெட்டை என்ன பண்ணால் மொத்தமாக இங்கேருந்து தூக்கிட்டு போய் இந்த ரீசன் கையில் ஒரு ஸ்டாப் லாஸ் இருக்கும், இதை ஃபஸ்ட்டு எடுப்பான். முதல் வேலையாக எடுத்துட்டானா, எஸ் இங்கே போய் எடுத்துட்டான். எடுத்துகிட்டு ரிப்பீட் ஸ்வீப் பண்ணிட்டு வரான். நமக்கு இன்ட்ராடே தான் போகிறோம், இதுவே போதும்னா இதுலேருந்து வெளியில் வந்துடலாம். ஸோ இதுக்கு பேர் ஸ்மார்ட் மணி கான்செப்டில் 15 நிமிஷத்தில் டிமாண்டை மார்க் பண்ணி லோ டைம் ஃப்ரேமில் 1 நிமிஷத்தில் என்ட்ரி எடுக்கிற செட்டப்பு. இது முழுக்க முழுக்க ஸ்மார்ட் மணி கான்செப்ட் பயன்படுத்துறது. இங்கே கால்ஸ் கொடுக்குறதோ இல்லை வேறு விதமான சப்போர்ட்டோ எதுவுமே கிடையாது. நீங்களும் இது மாதிரி ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணலாம். எஸ், ஷேர் மார்க்கெட்டுங்கிறது ஸ்டாப் லாஸ் உள்ளதான், ரிஸ்க்கு அதிகம் உள்ளது. ஆனால் அந்த ரிஸ்க்லையும் உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அது எப்படிங்கிறது கற்றுக்குறங்க. ஸோ ஆரம்ப காலத்தில் எல்லாருக்குமே ஸ்டாப் லாஸ்ங்கிறது சகஜம்தான். நீங்கள் என்ன பண்ணணும், லாஸை கம்மி பண்ணிக்கிறங்க. லாஸ் உங்கள் கையில் கண்ட்ரோலாக இருந்துச்சுன்னா ப்ராஃபிட் தானாக வந்துடும். நாம் என்ன பண்ணுறோம் ப்ராஃபிட்டை கண்ட்ரோல் வச்சுக்கிறோம், லாஸை வந்து அன்லிமிட்டடாக விட்டுறோம். கடைசியாக கேபிட்டல் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறோம். ஸோ ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக கற்றுக்கிட்டு நாலேஜை பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைவில் ட்ரேட் பண்ணுங்கள். மிக்க நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற ட்ரேடருக்கு யூஸ்ஃபுல்லாக ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, டேக் கேர்.